நாம் தமிழர் கட்சி சார்பில் மயிலாப்பூர் வேட்பாளராக களமிறங்கும் அருண் திராவிட கோட்டையை தகர்க்க பிராமண கடப்பாறையாக மாறுவோம் என உறுதிபட தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமூக நீதி அடிப்படையில் பல்வேறு சமூகத்தினருக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கியுள்ளார். 8 பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்கள் மற்றும் பழங்குடியினரை வேட்பாளர்களாக அறிவித்துள்ளார். அதேபோல மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, மதுரவாயல், தியாகராய நகர், ஆலந்தூர், மயிலாடுதுறை ஆகிய 6 தொகுதிகளில் ஐயர், ஐயங்கார் போன்ற தமிழ் பிராமணர்களை வேட்பாளர்களாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர் அருண் திராவிட கோட்டையை தகர்க்க பிராமண கடப்பாறையாக மாறுவோம் என்று உறுதிபட தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி 6 தொகுதிகளில் பிராமணர்களுக்கு வாய்ப்பு அளித்திருப்பது தமிழக அரசியல் மட்டுமின்றி தேசிய அளவிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது.